கவர்மெண்ட் ஸ்பான்சர்டே போட்டுக்கிட்டு அங்கங்க கேரளால பண்ற மாதிரி தான். முல்லை பெரியாருக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு பேபி டேம்ல ஒரு 15 மரம் இருக்கு. அந்த 15 மரத்தை அகற்றுவதற்கு அந்த பேபி டேம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 10-12 வருஷமா இழுத்துட்டு இருக்காங்க கேஸ போட்டு. அதனால நம்மளும் அரசியல் ரீதியா சட்ட ரீதியா எல்லாமே நம்ம பண்ணணும். இன்னொன்னு அடுத்தது தீர்மானம் போட்டாங்க சட்டமன்றத்தில் சமீபத்தில், மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டாங்க. அது நல்ல தீர்மானம் தான். ஆனா அந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திடீரென்று கொண்டு வந்த அந்த திருத்தம், அதுல என்னன்னா காவிரி மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவா நான் பாக்குறேன் நான். ஏன்னா முதல்ல நம்ம மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏத்துப்போம்? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏத்துக்கிட்டாதான் நீங்க செகண்ட் ஸ்டெப் நீங்க போக முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க ஏத்துக்கல, இந்த தீர்மானமே மேகதாது கட்டக்கூடாது தீர்மானம், அப்புறம் எப்படி நீங்க மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இது முரணான கருத்து. இதெல்லாம் ரெண்டாவது, மேகதாது நடுவர் மன்றம் இந்த கோரிக்கை யார் வைக்கணும்னா கர்நாடகா வைக்கணும். அவங்க தான் டேம் கேட்கிறாங்க, அவங்க தான் கோரிக்கை தான் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அவங்க கோரிக்கை. இத போய் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போய் நிறைவேற்றுவது வந்து விபரீதம். அவங்க சொல்ற காரணம், அரசு சொல்ற காரணம், இது வந்து அவங்க இது தண்ணீர் பிரச்சனை குடிநீர் திட்டம்னு சொன்னாங்கன்னு. இத போய் யாராவது நம்ப முடியுமா? 70 TMC டேம கட்டி இது வந்து தண்ணிக்கு கொண்டு போறோம். தண்ணிக்கு குடிநீருக்கு நீங்க 1/2 TMC 1 TMC 2 TMC 3 TMC டேம் கட்டுவீங்க, செக் டேம் கட்டி அந்த தண்ணி எடுத்துட்டு போவீங்க, எவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு பெரிய டேம்? அதனால இது பாசனத்துக்கு 100% பாசனத்துக்கு தான். ஆனா இது குடிநீருக்காக எல்லாம் இப்படி முரணான பேச்சு எல்லாம் நிச்சயமா நாளைக்கு கர்நாடகாவும் சரி நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில்? நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நாங்களும் ஏத்துக்கிறோம். மத்திய அரசு உடனே மேகதாது நடுவர் மன்றத்தை அமைப்பாங்க. மத்திய அரசு அங்க போற ஆளுங்க தான் அங்க இருக்க போறாங்க. நாளைக்கு அந்த நடுவர் மன்றம் இல்ல 70 TMC வேண்டாம் 65 TMC கட்டிக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எங்க போவோம்? அதனால இதெல்லாம் நிச்சயமா தவறான ஒரு இது தீர்மானம்.